பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உயர்வான உயர்வுக்கு 2 படிகள். ஆதார வசனம் மார்க்கு 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கே 2 கேரக்டர்ஸ், ஒன்று கர்த்தர், இன்னொன்று சீஷர்கள். கர்த்தர் சீஷர்களுக்கு கட்டளையிட்டார், அவர்கள் அப்படியே போய் செய்தார்கள். கர்த்தர் அவர்களுடனே இருந்து அவர்கள் மூலமாக அற்புதங்களை செய்து தான் கொடுத்த வசனத்தை உறுதிப்படுத்தினார். நெட் ரிசல்ட்டு தான் கொடுத்த வாக்கை உறுதிப்படுத்தினார், நிலைநாட்டினார். நான் உங்களை இப்படி அழைக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட நீதிமான்களே. இதுதான் நம்முடைய அடையாளம். இந்த அடையாளத்தை தான் பரலோகம் பார்க்கிறது. பின் உங்கள் பேர், அட்ரஸ் அதல்ல, அங்கீகரிக்கிறது. ஆபிரகாமுக்கு இந்த அடையாளம் இல்லை, ஆனால் கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான், நீதிமானாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான். அவனுடைய விசுவாசம் நீதிமானாக அவனை மாற்றினது. நமக்கும் விசுவாசித்தோம். நாம் அடிப்படை விசுவாசம்தான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோம், அவருடைய பாடுகளெல்லாம் எனக்காக என்று விசுவாசித்தோம். கிருபை நம்ம மேலே இருந்தது, ரட்சிக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம். எங்கள் பாவம் முழுவதும் கழுவப்பட்டது என்று விசுவாசித்தோம். ஏதாவது அடையாளம் காட்டினாரா? இல்லை, விசுவாசித்தோம். நம்முடைய விசுவாசம்தான் ஏற்கனவே துவக்கி இருக்கிறார் நமக்குள்ளே. ஆபிரகாம் எதற்கு கீழ்ப்படிந்தான், எதை விசுவாசித்தான்? ஆதியாகமம் 12:1, 2, 3 வசனங்களை பாருங்கள். இதுவரை ஆபிரகாம் இப்படிப்பட்ட தேவ குரலை கேட்டதே இல்லை. நீ புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த சத்தம் அவனுக்கு திட்டமும் தெளிவுமாக, இது ஒரு தெய்வம் நம்ம கூட பேசுகிறது. உடனே புறப்பட்டான். இது தேவ குரல், சந்தேகமே இல்லை. விசுவாசித்தான். இந்த விசுவாசம்தான் அவனை நீதிமானாக்கிறது. இந்த நீதி விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. இந்த கட்டளை, இந்த வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் என்பதில் உறுதியாயிருந்தான். இது விசுவாசத்தின் உறுதி, நிலைப்பாடு. அடுத்து கீழ்ப்படிந்தான். விசுவாசத்தோடு அவன் நின்று விழுந்தால், ஆம் விசுவாசிக்கிறேன் அப்பா, ஆம் இது உங்கள் குரல் தானப்பா, ஆம் அப்பா என்று சொல்லிக்கொண்டே இருக்கவில்லை. அடுத்து செயல்படுத்தினான். அந்த விசுவாசத்தை கீழ்ப்படிந்து செயல்படுத்தினான். புறப்படாமல் அங்கே இருந்திருந்தால் அவன் சரித்திரம் எழுப்பி இருக்காது. இவன் யாரிடம் யோசனை கேட்கவில்லை. பர்சனலாக விசுவாசத்தான் தேவ வாக்கியத்தின்படி நீதிமானாக்கப்பட்டான். ஆபகுக்கு 2:4 சொல்கிறது, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த விசுவாசத்தை கீழ்ப்படுத்தினால் வெளிப்படுத்தினான். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இதுதாங்க, விசுவாசிக்க வேண்டும், அதை வெளிப்படுத்த வேண்டும். ஆகியால் சரித்திர நாயகனானான் ஆபிரகாம். நம் எல்லாருக்கும் விசுவாச தந்தை என்ற நிலையை பெற்றார். நாம் பிறப்பில் ஆபிரகாம் சந்ததி அல்ல, புறஜாதியார். நமக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் பிரமாணம், நியமம், கற்பனை, ஆராதனை முறைமை ஏது நமக்கு இல்லாமல் இருந்தது, கிடையாது. அது யூதர்களுக்கு மட்டுமே. ஆனால் நாம் இப்போது புதிய ஏற்பாட்டு காலத்தில், கிருபையின் காலத்தில் விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால், அதனால் உண்டாகும் நீதியினால் நாம் ஆபிரகாமின் ஆவிக்குரிய விசுவாச சந்ததியானோம். அவர்களுக்கு எல்லாம் இருப்பது நமக்குரியது. எப்படி விசுவாசித்தோம்? இந்த விசுவாசத்தை செயலில் காட்டினோம். கீழ்ப்படியினாலே பிரகடனப்படுத்தினோம், அறிக்கை செய்தோம், மன்னிப்பை பெற்றுக்கொண்டே நான் கழுவப்பட்டு விட்டேன் என்று விசுவாசித்தோம். நாம் எல்லாருக்கும் ஒரே தந்தை, விசுவாச தந்தை ஆபிரகாம் தான். இந்த விசுவாசத்தை பேச்சு செயலில் மூலம் வெளிப்படுத்தும் போது மட்டுமே நாம் பிழைக்க முடியும். ஒரு கிறிஸ்துவன் பிழைக்க வேண்டுமென்றால் அவன் உலகத்தினால், அவனுடைய ஞானத்தினால், ஞானம் வேண்டும், விவேகம் வேண்டும், எல்லாம் வேண்டும், படிக்க வேண்டும். ஆனால் அவனுக்குள் இருக்கிற அந்த விசுவாசம், ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபை, இந்த 2 இணையும் போது மட்டும்தான் அவன் பிழைக்க முடியும். அதாவது வசனத்தில் சொல்லப்பட்ட யாவும் நம்மை அடையும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. யாக்கோபு 2:20. இந்த 2ஐ இணைத்து பாருங்கள். இந்த 2ஐ இணைத்து படித்து பாருங்கள். அற்புதமான வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். ரூத்து, ஓர்பால் 2 பேரும் மருமகள் நகோமிக்கு. 2 பேருக்கிட்ட தான் சொன்னால் ஆண்டவரை பற்றி, தேவனை பற்றி, தேவ முறைமைகளை பற்றி, ஆராதனை முறைமைகளை பற்றி, ஓய்வு நாளை பற்றி எல்லாம் தான் சொன்னால். விசுவாசித்தார்கள். அந்த நிலையிலே நின்று விட்டால் ஓர்பால். ரூத் அடுத்த நிலைக்கு வந்தாள். என்ன நிலைக்கு வந்தால், நான் விசுவாசிக்கிறேன், நான் கீழ்ப்படுகிறேன், எனக்கு இது தேவை என்பது நகோமியோடு இருக்க பற்றி கொண்டு வந்து காட்டினாள். அதான் விசுவாசத்தை காட்டுவது. கிரியினால் காட்டினால் உயர்ந்த இடத்தை பெற்றாள்.
சவுல் தாவீது 2 பேரும் அபிஷேகம் பெற்றவர்கள். சாமுவேல் தான் அபிஷேகம் கொடுத்தான் 2 பேருக்கும். 2 பேரும் விசுவாசித்தார்கள். சவுல் ஆரம்பத்தில் அற்புதமாகத்தான் இருந்தான். யுத்தம் செய்தான், ஆண்டவருக்காக எல்லாம் செய்தான், பிரியமாகத்தான் இருந்தான். கொஞ்சம் மேலே போக போக இதில் ஒரு தடுமாற்றம். என்ன தடுமாற்றம்? விசுவாசத்தில் தடுமாற்றம் இல்லை, ஆண்டவரை ஆராதிப்பதில் தடுமாற்றம் இல்லை. மகிமையை தான் எடுத்துக்கொண்டான். எப்படி? மக்களை பிரியப்படுத்த ஆரம்பித்தான். மக்களை தன்னை உயர்த்தி வைக்க 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 ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தில் மக்களுடையதை வைத்தான். வழி விலகி போனான், இழந்தான். கடைசி வரலும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் எழுதி கொடுத்து விட்டது. முடிவு பரியந்தம் என்றால் என்ன? நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து பரலோகம் போய் சேரும் வரை நமக்கு இந்த விசுவாச தளர்ச்சி இருக்கக்கூடாது, இந்த நம்பிக்கையில் மாற்றம் வரக்கூடாது, கீழ்ப்படுதலில் மாற்றம் வரக்கூடாது. மகிமை அவருக்கு, மகிழ்ச்சி நமக்கு. மகிமை வேறு ஒருவருக்கும் கொடுக்கக்கூடாது. நம்முடைய ஞானத்திற்கு நாமளே அந்த மகிமை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவங்கனால தான், இவங்கனால தான், அதனால தான் ஒன்றும் கை நட்ட முடியாது. ஹல்லேலூயா. ஈசாக்கு ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை படிச்சுப்பார், உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது தான். அப்பா நீ ஈசாக்கு ரெடி ஆகிட்டா எகிப்துக்கு போகிற பஞ்சம், கேராரில் பஞ்சம். ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டது, நீ போகாதே, இங்கேயே இரு. அவ்வளவுதான். இங்கேயே இரு என்று சொன்னால் என்னை பட்டினி போட மாட்டார். ஆகையால என்ன பண்ண? பஞ்சமோ பஞ்சம், ஆனால் அதிலேயும் விதை விதைத்தார். ஆண்டவர் ஆசீர்வதித்தார் 100 மடங்கு. சாதாரண நல்ல தண்ணி பாய்ச்சி விளையிறதை விட பிரமாதமாக விளைந்தது. அவன் விசுவாசத்தை காட்டினான், தன்னுடைய நம்பிக்கையை காட்டினான், தன்னுடைய அன்பை காட்டினான். காரியத்தில் காட்டணுங்க, வாயிலேயே வடை சுட்டுருக்கூடாது. மேற்கண்ட சாட்சிகளில் ரூத்து, தாவீது, ஈசாக்கு இவர்கள் சாதாரண வாழ்வு வாழவில்லை, சரித்திரத்தில் இடம்பெற்ற வாழ்வு, உயர்ந்த வாழ்வு, உன்னத வாழ்வு, சாட்சியுள்ள வாழ்வு, மற்றவர்களை தூண்டி இழுக்கும் வாழ்வு வாழ்ந்தார்கள். ஈசாக்கை பார்த்து கொண்டு நீங்கள் ஆதி 26ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். பெலிஸ்தியர் ராஜா பிரபுக்கள் தேடி வருகிறார்கள். உன்னோடு கர்த்தர் இருக்கிறாராமே, நம்ம 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கலாம், நான் உன்னை தொந்தரவு பண்ணல, நீ என்னை தொந்தரவு பண்ணல. பயந்து விட்டார்கள். ஏன்? ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தால். அப்படி நீங்கள் வர 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 விருத்தி அடைவீர்கள். இந்த விருத்தி என்பது வேறு எங்கேயோ இல்லை, உங்களிடம் தான் இருக்கிறது. கர்த்தர் வாக்கு கொடுத்து விட்டார், நீங்கள் அந்த வாக்கை விசுவாசிக்கிறீர்கள், கீழ்ப்படியுங்கள். என்ன சொல்கிறாரோ அதை கீழ்ப்படியுங்கள். இப்படிப்பட்ட வாழ்வை நாம் இங்கே பூமியிலே வாழ்ந்து மறுமையில் நித்திய ஜீவனையும் அடைவோம், சந்தேகமே இல்லை. இது எப்போது பூரணப்படுகிறது என்றால் விசுவாசம், கீழ்ப்படிதல், இதனால் தான் இருக்கிறது நம்முடைய செழிப்பான ஆரோக்கியமான வாழ்வு. இந்த மார்க் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தையும் மார்க் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தையும் நான் ஜாயின் பண்ணி உங்களுக்கு வாசித்து ஒரு சிறு விளக்கம் நான் கொடுக்கிறேன். 16:15 சொல்லுகிறது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, இயேசு சீஷர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். 20வது வசனத்துக்கு வாங்கள். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். என்ன வசனத்தை உறுதிப்படுத்தினார்? கர்த்தர் சுகம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், அவருடைய நாமத்தினாலே பேய்கள் விலையை போகும். எல்லா வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை எப்படி உறுதிப்படுத்தினார்? கட்டளை கொடுத்தார், போய் பிரசங்கிங்கள் என்றார். அவருக்கு போனார்கள், வீட்டில் இருந்து கொண்டில்லை, பக்கத்து வீடு, அடுத்த வீடு, அட்டை வீடு இல்லை, திரும்பி போனார்கள், போய் பிரசங்கம் பண்ணி அவர் சொன்னபடியே செய்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். அவர்களுக்குள்ளே விசுவாசம் இருந்தது. அது வெறும் விசுவாசம் அல்ல, கிரியினாலே அதை காட்டினார்கள், பொறுமையினாலே அதை காட்டினார்கள். ஆண்டவர் உறுதிப்படுத்தினார், அவர்கள் மூலமாக காரியம் செய்தார். ஈசாக்குக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து தான் ஈசாக்கை நேசிக்கிறேன், அவனை ஆசீர்வதிக்கிறேன் காட்டினார். அதை பார்த்து தானே வந்தார்கள் பெலிஸ்தியர்கள். அப்படித்தான் நாம் குறைந்தவர்கள் அல்ல, நாம் நீதிமான்கள், கழுவப்பட்டவர்கள், ஆண்டவருக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள், உடன்படிக்கையின் பிள்ளைகள். ஒன்றில் நாம் கீழ்ப்படிந்தவர்கள், மோசமானவர்கள் அல்ல, ஒரு படி தரம் குறைந்தவர்கள் அல்ல, 2வது சிட்டிசன் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் வாக்குகள் பெற்றிருக்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம், அப்படியே நடக்கும். கர்த்தர் உண்மையுள்ளவர், இதை விசுவாசிக்கிறோம். இந்த நிலையிலேயே நின்று விடுகிறோம். பல விசுவாசிகள், நம்முடைய விசுவாசத்தின் மீதே நமக்கு ஒரு விசுவாசம், அதில் ஒரு திருப்தி. நான் எப்படி விசுவாசிக்கிறேன்னு தெரியுமா? காட்டணும். நான் உன்னை எப்படி நேசிக்கிறேன்னு தெரியுமா? காட்டு. மனைவி சொல்கிறாள், கணவன்கிட்ட சொல்கிறாள் மனைவி, நம்முடைய அப்படி நேசிக்கணும், காட்டணும், காரியத்தில் காட்டணும்.
அடுத்த நிலைக்கு செல்பவர்களே, நடப்பவர்களே வாக்கின் முழுமையை பெற்றுக்கொள்கிறார்கள். அது ஊழியமாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், உலக பிரகாரமான காரியங்களாக இருக்கலாம், திருமண வாழ்வாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு உறவாக, எதுவாக இருந்தாலும் காட்டணும். நம்முடைய அன்பை காட்டணும், விசுவாசத்தை காட்டணும், ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து காட்டணும். நான் உண்மையான ஒரு விசுவாசி என்பதை எப்படி அறிந்து கொள்வது? கீழ்ப்படின ஆவியானவருக்கு கீழ்ப்படினும். அவர் சொல்லுகிற நியமங்களை, கட்டளைகளை கடைப்பிடிக்க வேண்டும். நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, இந்த 2வது ஸ்டெப்பு கால் எடுத்து வைத்தோமா, காட்டுகிறோமா, கீழ்ப்படுகிறோமா என்பதை நாம் தான் வைத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு நடையை வைத்து ஆராய்ந்து பார் என்று வேதம் சொல்லுகிறது. அது எதுவாக இருந்தால் சரி, திருமண காரியமா, வீடு கட்டுறதா, வேலையா, நிரந்தரமா, பிஸ்னஸ் அடுத்த நிலையா, விசுவாசிக்கிறோம். நாம் நல்லா மேலுக்கு யார் தான் விசுவாசிக்க மாட்டார்கள்? யாருக்குத்தான் ஆசை இல்லை அடுத்த நிலைக்கு, மேல்நிலைக்கு போக வேண்டும் என்று? ஆசையோடு நின்று விடக்கூடாது. அதை செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். எப்படி செயல் வடிவம்? உங்களுக்குள் ஆவியானவர் பேசுகிறார், அதன்படி கீழ்ப்படியுங்கள். அந்தந்த காரியத்திற்கு பெற்ற வாக்கு இன்னும் நீங்கள் ஸ்ட்ரென்த்து கொடுக்க வேண்டும். சுகத்திற்கு பெற்றிருக்கிறீர்களா, சமாதானத்துக்கு பெற்றிருக்கிறீர்களா, உயர்வுக்கு பெற்றிருக்கிறீர்களா, அந்த வாக்கின் மீது நீங்கள் ஸ்ட்ரென்த்து கொடுக்க வேண்டும். எப்படி ஸ்ட்ரென்த்து கொடுப்பது? அதை தியானிக்க வேண்டும். மனதில் அதையே வைத்து தியானிக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, இப்படி என்னை ஆசீர்வதியுங்கள், இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள், சொல்லுவார். அதைத்தானே பவுல் கேட்டான் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில். நான் என்ன செய்ய வேண்டும்? அது டக்குன்னு வரணும். நான் என்ன செய்ய வேண்டும்? இதை செய்யணும் சொன்னோன்னே மூஞ்சி சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ, இது நம்மளால் முடியாது, அவங்கள மன்னிக்க முடியாது, அவங்கள ஏற்றுக்க முடியாது, இருக்கவே கூடாது. தூக்கி எறிஞ்சிடணும் அதையெல்லாம். கர்த்தரை முறையாக தேடுதல், துதித்தல், நேரமில்லை என்று சொல்லாதீர்கள். ஒரு முறைமையை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நேரத்தை தேர்ந்தெடுங்கள். சபைக்கு போகாமல் இருக்காதீர்கள். இதெல்லாம் கீழ்ப்படிதல் வருகிறது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே உணர்த்துகிறார். இந்த சபைக்கு போங்கள், வேதத்தை வாசியுங்கள், செபியுங்கள், ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இதெல்லாம் பேசிக். இதை சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அடுத்த நிலைக்கு நான் போக வேண்டும். காத்திருங்கள், பொறுமையாக இருங்கள், சகித்து கொள்ளுங்கள். மாமிசத்தில் முடிவெடுத்து எதையும் செய்யாதிருங்கள். நான் இல்லப்பா, என்னால் முடியாதப்பா, எனக்கு சித்தம் இல்லையப்பா என்று கர்த்தர் சொன்னேனா என்று கேட்கிறார். நான் சொல்லவில்லையே, பின்ன ஏன் நீ சோர்ந்து போகிறாய்? அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், டாக்டர் சொன்னார்கள், அவளுடைய அனுபவம், இவர்களுடைய அனுபவம், இது சத்தியமாகாது. அது உன்னுடைய விசுவாசம் வலுவிழந்து போகும். அதனோடு இணைந்த அத்தனை ஆவிக்குரிய காரியங்களும் முழு மனதோடு செய்யாமல் செய்ய வேண்டுமே, சர்ச்சுக்கு போக வேண்டுமே, வேதம் வாசிக்க வேண்டுமே, அப்படி வந்துவிடும். கர்த்தர் எதிர் பிரியப்படுவதில்லை. பிடிக்கிறதோ இல்லையோ, கர்த்தர் சொல்லிவிட்டார் என்பதற்காக முழு மனதோடு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தை காட்டும்போது இதில் தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். இந்த பிரியம் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் இறங்குகிறது. அற்புத மாற்றம், ஆசீர்வாதம் தேடி வருகிறது. இனி காலம் செல்லாதுங்க. கிருபையின் கடைசி காலத்தில் கடைசிக்கு வந்துவிட்டோம். விழித்து கொள்ளுங்கள், கீழ்ப்படியுங்கள், சகலத்தை பெற்று சம்பூரணமாய் வாழ்ந்து மற்றவர்களுக்கு உந்து விசையாக இருங்கள், தூண்டு விசையாக இருங்கள், அவர்களையும் உயர்ந்து மேன்மை அடைவதற்கு காரணமாக இருங்கள். இதுதான் ஊழியம். இதுதான் நாம் தகப்பனுக்கு செய்யக்கூடிய கடமை. ஜெபிக்கலாம். தகப்பனே, விசுவாசிக்கிறோம். இதை கீழ்ப்படினாலே, செயலினாலே வெளியே காட்டுவோம். பொறுமையோடு இருந்து காட்டுவோம், சகித்து காட்டுவோம், உழைத்து எங்களால் முடிந்தவரை உழைத்து காட்டுவோம். இது எல்லாம் உடைய கரத்தோடு இணைந்து கொள்கிறோம். வசனம் எங்கள் வாழ்வில் உறுதிப்படும், நீர் உறுதிப்படுத்துவீர். அதை நாங்கள் காண்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு தினப்படி வாழ்வில், செயலில், விசுவாசத்தையும் கீழ்ப்படிந்து அதை காட்டுவதிலும் உண்மையாக இருப்பேன், உறுதியாக இருப்பேன், இறுதி வரை நிலைத்திருப்பேன். ஆமென். அல்லேலூயா.